بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد قد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين صدق الله العلي العظيم الحمد لله புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியது. புகழப்பட தகுதியானவன் அல்லாஹு தஆலா ஒருவனே. அவனை போற்றி புகழ்ந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அடியொற்றி அணுகும் பிசகாமல் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், நாட்பெரும் இமாம்கள், அன்று முதல் இன்று வரை, இன்று முதல் கியாமம் வரை வாழ்ந்து ஒழுகக்கூடிய அத்துணை முஸ்லிம்கள், மூமீன்கள் அத்துணை பேரின் மீதும் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, அல்லாஹு தஆலா இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்து பயந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களிலிருந்து முற்றாக முடியுமானவரை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத் எனும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேச சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், வெளியில் இருக்கக்கூடியவர்கள் உள்பள்ளியில் நிறைய இடம் இருக்குது. இன்றைக்கு உள்பள்ளி காலியாக இருக்குது. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், கண்ணியமிக்க அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்கள், தயவு செய்து உள்பள்ளியை நிரப்பிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உள்பள்ளியை பூர்த்தியாக்கின பின்னால் இன்ஷா அல்லாஹ் வெளிப்பள்ளியெல்லாம் வந்துக்குவோங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பாக ஹயாத், வாழும் காலத்தில் வழிபடுவோம், வாழும் காலத்தில் வழிபடுவோம், மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் வாழ வைப்பான் என்ற தலைப்பில் ஓதலாம் என்று நினைக்கின்றேன். வாழும் காலத்தில் வழிபடுவோம், மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் வாழ வைப்பான் என்ற தலைப்பில் ஓதலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பயணமாக சொல்கின்றான். நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாஹ் பயணமாக, ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கின்றார். உதாரணங்கள்: சும்ம சபீல யஸ்ஸரா, பின்பு அவன் போகக்கூடிய, பயணிக்கக்கூடிய வழியை லேசுபடுத்தி கொடுத்தான் என்பதாக ஒரு இடத்துல சொல்கின்றார். இன்னா ஹதைனாஹு, நாங்கள் அவருக்கு வழிகாட்டி கொடுத்தோம், செல்வதற்காக, பயணிப்பதற்காக நாங்கள் பாதையை காட்டி கொடுத்தோம் என்பதாக சொல்கின்றார். இன்னொரு இடத்துல ஃபஸத்தஹும் அனிஸ் சபீல், அவன் அவர்களை பயணிக்கக்கூடிய வழியை விட்டும் தடுத்து விட்டான் என்று சொல்கின்றான். பல இடங்கள்லாம் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல ஷைத்தான் அவர்களை வழி கெடுத்து விட்டான், பயணிக்கக்கூடிய வழியை கெடுத்து விட்டான், வழியை மாற்றிட்டான் அப்படின்னு எல்லாம் குர்ஆன் நல்லா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஒரு பயணியாக இருக்கின்றோம். ஒரு பயணம் செய்யக்கூடியவர் ஒரு இலக்கு கொண்டிருக்கும், ஒரு டார்கெட் கொண்டிருக்கும், இங்கே தான் போகணும் அப்படி என்று சொல்லி ஒரு இலக்கு கொண்டிருக்கும். இல்லாமல் பயணம் ஒன்று இல்லையே, நடைபெறுறது இல்லையே. முஸ்லிம்களாகிய, முஃமின்களாகிய எங்களுக்கு எங்களுடைய இலக்கு, எங்களுடைய பயணம் எங்க முடிவடையணும், சென்று முடியணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம். அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம். இந்த பயணத்தினுடைய முடிவு மௌத் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களை பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலாவுடைய ரிலா, பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கணும். அந்த பொருத்தத்துக்கு பின்னால் சொர்க்கம், அலங்கரிக்கப்பட்ட அந்த பரக்கத்தான, செழிப்பான சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே காண முடியாத அந்த அழகான சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த இலக்குல தான் நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பயணம் என்று சொல்லும் பொழுது
ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. நான் சமீபத்தில் மாத்தளைக்கு போயிருந்தேன். ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கு மாத்தளையில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன். நான் வரணும் ட்ரிங்கோக்கு. நல்லா கவனமாக கேளுங்க மாணவர்களே இந்த செய்தியை. நான் ரிட்டர்ன் ட்ரிங்கோ வரணும். ஒரு 5:30 மணி இருக்கும். மாத்தளை பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பஸ்ஸும் வந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். பஸ் வந்தது. பஸ்ஸில் போர்டு ஒன்று போட்டு இருந்தது ட்ரிங்கோ மல்லின்னு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, பஸ் வந்துருச்சு. மிச்சம் க்ரௌட் கிடையாது. பஸ் வந்துருச்சு. அவ்வளோ சந்தோஷம். போர்ட் ட்ரிங்கோ. கண்டக்டரும் நல்ல பரிச்சயமான கண்டக்டர். ட்ரிங்கோ டு கேண்டி ஓடுறவர் தான் கண்டக்டர். அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ரைட் பஸ் வந்தாச்சு. நாங்கள் ஏற முற்படும் பொழுது, நான் ஏறத்துக்கு போகும் பொழுது கண்டக்டர் சொன்னார், மௌலவித்துமா மே பஸ்ஸுக்கு ட்ரிங்கோ என்ன ஹேண்டார், இந்த பஸ் ட்ரிங்கோ போகாது. அன்பானவர்களே, நேம் போர்டு சரியாக தான் இருக்குது. நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்கட நேம் போர்டும் சரியாக தான் இருக்குது. இஸ்லாம் என்ற வாகனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. இஸ்லாம் என்ற வாகனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நேம் போர்டு அங்கே இருந்தது ட்ரிங்கோண்டு. நான் பார்த்துட்டு நினைச்சிட்டேன், ரைட் இது ட்ரிங்கோக்கு போற பஸ் என்று நினைச்சேன். எங்கட நேம் போர்டுகளும் சரியா இருக்குது. அப்துல்லா, முஹம்மது, பிலால், அபு ஹுரைரா இப்படின்னு சொல்லி ஆயிஷா, ஃபாத்திமா, உம்மு குல்சும் எல்லாம் நேம் போர்டு எல்லாம் சரி. இலக்கும் சரி, போக வேண்டிய இடமும் சரி, பயணிக்கிற வாகனமும் சரி. இஸ்லாம் என்ற வாகனத்துல சரியான பெயரோட சரியான இலக்கு நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அன்புக்குரியவர்களே, அந்த பஸ் எல்லாம் சரியா தான் இருந்தது. ஆனா ரூட் பிழை. எல்லாம் சரியா இருந்துச்சு, ரூட் பிழை. நான் வந்து சேரலாம், இலக்குக்கு போய் அடைய முடியாது. அன்பானவர்களே, எண்டையும் எல்லாம் சரி, எங்கடையும் எல்லாம் சரி. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க ரூட்டை செக் பண்ணி கொண்டே இருங்க, எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க பயணிக்கக்கூடிய பாதை தஹஜ்ஜுதுல இருந்து வித்ர் வரைக்கும் இருக்கிற எல்லா தொழுகையிலையும் அல்லாஹ் நேரான ரூட்டை கேட்க சொல்றான். பயணம் சரி, பெயரும் சரி, நேம் போர்ட் சரி, போற வாகனமும் சரி, எல்லாம் சரி. ஆனா ரூட் சரியா இல்லையா செக் பண்ணி கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக 5 நேரம் செக் பண்ணுங்க. அது இல்லாம என்னென்ன தொழுகைகள் தொழுறீங்களோ அது எல்லாத்திலையும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான ரூட்ல எங்களை கொண்டு போய் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றான். ஹத்தா அதானல் யகீன், மௌத் வரும் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க. நேரான பாதை நினைச்சிடவானம், யாரும் துணிஞ்சிடவானம் நாம் போறது சரி என்று துணிஞ்சிடாது. நேரான பாதையை கேட்டுக்கிட்டே. அன்பானவர்களே, அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு முன்னால 2 கூட்டம் பயணம் செஞ்சாங்க. எங்களுக்கு முன்னாலேயும் சென்ற பயணித்த 2 கூட்டங்களை பத்தி அல்லாஹ் அதே சூறால சொல்றான். அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க யூதர்கள் இடத்துல. போயிட்டு என்னைய ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு துணிஞ்சு நின்றாங்கன்றா, நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ என்று சொன்னாங்க. நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்க யூதர்களாகிய நாங்க அல்லாஹ்வுடைய குமாரர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். நாங்க வழி தவறதில்லை, நாங்க போறோம் சரி, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். நாங்கள் எங்களுடைய பாதை சரியாக இருக்கும், நாங்க உங்களோட பாதைக்கு வர மாட்டோம் என்று துணிச்சலாக தான் போற பாதை சரி என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய முடிவு பிழையாக இருந்தது, தடுமாறி போனார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம், சபிக்கப்பட்டவர்களாக. நபிமார்களுடைய சாபம், மக்களுடைய சாபம், அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் கொடுக்கப்பட்டவர்களாக அந்த கூட்டம் மாறி போனார்கள். பயணம் தான் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு பயணம், சாதாரண துணிச்சல் இல்லை. நாங்க நபிமார்களுடைய குழந்தைகள் என்று எல்லாம் சொன்னார்கள். நாங்க இந்த உலகத்தினுடைய குமாரர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் வழி தவறி போனார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தையும் எல்லாம் சொல்றாங்க, அவர்களும் பயணம் செஞ்சார்கள், அவங்களும் அவங்களுடைய இலக்கு சொர்க்கமாக இருந்தது, அவங்களுடைய இலக்கும் அல்லாஹ் தான். ஆனால் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அவங்க போற ரூட் அவங்க தெரியாம தடுமாறி போனாங்க.
தெரியாமே வழிகட்டு போனார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அன்பானவர்களே, பயணம் செய்யக்கூடிய நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தெரியும், பயணம் செய்யும் பொழுது ஒரு டிரைவர் இருப்பார். 4-5 டிரைவரை உண்டா போட்டா ஓடையிலாவே வாகனம். அந்த டிரைவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இருந்துட்டோம் என்றா பெய்து செய்துடுவோம் இல்லையா? அவர் சொல்ற மாதிரி இருந்துட்டோம் என்றா நாங்க எங்கட பயணத்தை முடிச்சிடுவோம். அதுபோல் அன்பானவர்களே, எங்களை அல்லாஹ் உலகத்துல யாரெல்லாம் உயிராக படைச்சிருக்கிறானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் உயிர் என்று சொல்லி இருக்கின்றானோ, எங்களோட சேர்த்து ஒரு உறவை சேர்த்து தான் அனுப்புகிறான். தனியாக அனுப்பினதில்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உம்மா பாப்பாவை இல்லாமாக்கினான், ஆனால் கீழே இருக்கிற உறவுகளை கொடுத்தான். அவர்களை தவிர வேற யாருக்கும் உறவின்றி, உறவுகள் இல்லாம யாரையும் அல்ல உலகத்துல படைக்க இல்லை. உறவோட பயணிச்சு போங்க, பயணம் செய்யுங்க, உறவுகளோடு போங்க. அன்பானவர்களே, பெருநாளுடைய தினங்கள்ல இருக்கிறோம். சில நேரங்கள்ல நாங்கள் உறவுகளை முறிச்ச வண்ணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அன்பானவர்கள், இந்த உறவுகள் கவனமாக கேளுங்க. இந்த உறவுகள் நான் நீங்க விரும்பி வந்ததல்ல. எந்த மகனும் விரும்பி நான் இந்த வாப்பாக்கும் உம்மாக்கும் பிறக்கணும் என்றது அவருடைய ரைட்ஸ்ல இல்ல. அல்லாஹ் சொல்றோம், உன் தாத்தாவை, உன் உம்மாவை, உன் சாட்சியா, உன் சித்தப்பாவை, உன் பெரியப்பாவை, உன்னுடைய நானாவை, உம்மாவை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தது நாங்க. நீ இந்த குடும்பத்தில் வர வேண்டும் என்ற உறவுகளை சமைச்சது நாங்க. இது எங்களுடைய உறவுகளை உங்களுக்கு தந்திருக்கிறோம். ரப்புடைய ஏற்பாட்டில் உருவாகிய உறவுகள் அன்பானவர்களே. அதனால யாருக்கும் அவசரமாக எங்களுக்கு வானம் பிரிச்சுடையலாது, எங்களுக்கு தேவையில்லை, மௌத்துக்கு வானம் சொல்லல அன்பானவர்களே. அது எங்களுக்குரிய ரைட்ஸ் இல்லை, எங்களுக்குரிய ரைட்ஸ் இல்லை. முன் பின்கள் இருக்கலாம், மௌத்து வரைக்கும் தான் வாழ்க்கை. முன் பின்கள் இருக்கலாம், மௌத்து வரைக்கும் தான் வாழ்க்கை. அன்பானவர்களே, உறவுகளை சேர்த்து நடந்து கொள்வோம். எதுவரைக்கும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் என்றா, ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னான், நபியே வஅ்முர், நீங்க சொல்லுங்க அஹ்லக, உங்களோட உறவுகளுக்கும் குடும்பத்துக்கும் சொல்லுங்க. உறவுக்கும் குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு வாங்க. தனியா வருவானா, தனியா வருவானா, நீங்க தனியா தரவானா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தனியா தரவானா, அஹ்லக குடும்பத்துக்கு சொல்லுங்க, உறவுகளுக்கு சொல்லுங்கள், சேர்த்து பயணியுங்கள். தனியா பயணிக்க முடியாத அன்பானவர்களே. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் பாதுகாத்துக்கோங்க, உங்களையும் நீங்க பாதுகாருங்க, வ அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தையும் உறவுகளையும் நெருப்பிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். தனியா நான் செஞ்சேன், தனியா நான் வந்தேன், எல்லாம் அன்பானவர்களே முடியாது. அல்லாஹ் சொன்னா கூட்டிட்டு வாங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கூட்டிட்டு வாங்க, உறவுகளோட வந்து சேருங்க. உங்களோட பயணம் முடியும் பொழுது உறவுகளோட எங்கள்கிட்ட வந்து சேருங்க. பிரிச்சு துண்டாக்கிட்டு வரவானா, துண்டாக்கிட்டு வரவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த பயணத்துல அன்பானவர்களே ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய, வழிபட்டு நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபைஹி. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க 17 அல்லது 16 மாதங்களாக, கிட்டத்தட்ட பத்ர், அடுத்த மாதம் பத்ர் உடைய யுத்தம் களம் காண போகிறார்கள். அதுவரை காலமும் நபியும் சஹாபாக்களுடைய கிப்லாவுமாக அமைஞ்சது மஸ்ஜிதுல் அக்ஸா. நல்ல கவனமாக கேளுங்க, நபியுடைய சஹாபாக்களுடைய கிப்லாவாக அமைஞ்சது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுகிறார். 17 அல்லது 16 மாதங்கள் தொழுகை மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. திடீரென்று ஒரு நாள் அசர் தொழுகையில் இருக்கிறாங்க. 2 ரக்காத் முடிஞ்சது. கவனமா கேளுங்க, 2 ரக்காத் முடிஞ்சது. ஒன்று அசருக்கு முன்னாலே அந்த ஆயத் வந்திருக்கலாம். 2 ரக்காத் முடிஞ்சது, இன்னும் 2 தான் மீதமாக இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, நபியே உங்களுடைய முகத்தை நீங்கள் மக்காவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் 17 மாதங்கள் அளவுல, மதீனாவுக்கு வந்த பின்னால நான் சொல்றேன், அதுக்கு முன்னால இல்ல, மதீனாவுக்கு வந்த பின்னால 17 மாதங்கள் இந்த அக்ஸாவை பார்த்து தொழுது தொழுது உதவியை அடைந்த சஹாபாக்கள் நிறைய இருக்கிறார், ஏராளமாக இருக்கிறார். அக்ஸாவை பார்த்து தொழுது
உதவியை அடைந்த சஹாபாக்கள் நிறைய இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மத்துக்கு உதவியை அடைஞ்சு கொடுத்தது இந்த அக்ஸாவை பார்த்து தொழுதுதான். இப்படி இருக்கும் பொழுது திடீரென ஆயத்து வருது, நீங்க மக்கான் பக்கம் உங்களுடைய முகத்தை கிப்லாவாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்மா, நபியே நாங்க இந்த ஆயத்தை ஏன் இறக்கினோம் தெரியுமா? நான் சொன்ன உடனே எனக்கு கட்டுப்பட்டவர் யாரு? சொன்னதும் வழிபடுபவர் யார் இருக்கிறார்? அல்லது அந்த இடத்துல புத்திய போடுறவங்க யாரு? சரி வருமா, சரிதானா, திடீரென்று வந்திருக்குதே, யோசிக்கிற இல்லையா, கொஞ்சம் பார்ப்போமே இப்படின்னு பின்னுக்காகிறவங்க யாரு இருக்கிறாங்க? உடனடியாக கிப்லாவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க என்றதை நாங்க செக் பண்றதுக்காக வேண்டிதான் போட்டிருக்கிறோம். இத்தாத் இதான் சொல்ற வழிபடுதல். சொன்னதும் வழிபடுகிறார், சொன்னதும் வழிபடுகிறார். அன்பானவர்களே, இப்ப வழிபட்டவங்க அத்தனை பேரும் மூமின்கள். குர்ஆன் சர்டிபிகேட் சொல்லுது எல்லா மூமின்களாக அல்லாஹ் சொல்கிறார், எல்லாரும் மூமின்கள். உடனடியாக அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? முன்னுக்கு கிப்லா அக்ஸாவின் பக்கம் இருந்தவர்கள் அப்படியே திரும்புறாங்க, பெண்கள் அப்படியே பின்னுக்கு வராங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த நேரத்தில் வழிபடுறவங்க யாரு? சொன்ன உடனே கேட்கிறவங்க யார்? கேட்கிறாங்களா அல்லது நஃப்ஸுக்கு வழிபடுறாங்களா? அல்லாஹ்க்கு வழிபடுறாங்களா? ரசூலுக்கு வழிபடுறாங்களா? அல்லது தன்னுடைய நஃப்ஸுக்கு வழிபடுறாங்களா? இவ்வளவு உதவி அடைஞ்சிக்கிது, இப்ப இது சரி வருமா? கொஞ்சம் யோசிப்போமே எப்படின்னு யாராச்சும் பின்னுக்கு போறாங்களா என்றதை நாங்கள் செக் பண்றதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஆயத்தை இந்த நேரத்தில் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அன்பானவர்களே, இப்ப பயணிக்கக்கூடிய நாங்க எங்களுடைய உறவுகளோட சேர்த்து பயணிக்கிறோம். அந்த உறவுகள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் என்ற உறவை, பிள்ளைகளே, அன்பிக்கினியவர்களே, பெற்றோர்கள் என்ற உறவு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வழிபட வேண்டி வரும். ஒரு கட்டம் என்றால் பெற்றோர்கள், குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வ அத்தியுர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு வழிபடுங்கள். பொறுப்பானவர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் பெற்றோர்கள், இன்னும் சில நேரங்கள்ல ஸ்கூல் போறோம், அந்த நேரத்துல அதிபர் ஆசிரியர்கள், மதரசால இருக்கிறோம், அதிபர் ஆசிரியர்கள், வெவ்வேறு கட்டங்கள்ல வெவ்வேறு பேருக்கு நாங்க வழிபட வேண்டிய தேவை இருக்குது. அன்பானவர்களே, சில நேரங்கள்ல எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மூலமாக எங்கட மனசுக்கு விருப்பம் இல்லாததும் அப்படியான கட்டங்களும் வரும். அந்த நேரத்துல புரட்சி செய்யறதில்லை, அந்த நேரத்தில் புரட்சி செய்யறதில்லை. இப்ப நாங்க ஹஜ்ஜு பெருநாள் இருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்பதே வழிபாட்டின் மூலமாக உண்டாகியது தானே. நிறைய கேட்டிருப்போம் நாங்க, ஏன்னா ஹஜ்ஜுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். அல்லாஹ் சொன்னது மட்டும்தான். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் சொன்னான். நபி இப்ராஹிம் இடத்துல நாங்க சொன்னோம் வழிபடுங்கள் என்பதாக. சொல்லி முடிக்க இல்ல, கால அவர் சொன்னார் அஸ்லம் தொழில் ரப்பில் ஆலமீன். சொல்லி முடிக்க இல்ல, அவர் அடுத்த வாசகம் பாவிச்சார், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அகிலத்தோருடைய இரட்சகனே, உனக்கு நான் வழிபட்டுட்டேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், உனக்கு நான் வழிபட்டுட்டேன் என்று சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, யா அல்லாஹ், நான் உனக்கு வழிபட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ சொன்னதை தாராளமாக சிரமை கொண்டு செய்கின்றேன், சிரமை கொண்டு செய்கின்றேன். யா அல்லாஹ், நீ என்ன சொன்னாலும் சரி. அடுத்த கேள்வி கிடையாது. அல்லாஹ் சொன்னா உங்க பிள்ளைய அறுத்து போடுங்க, அடுத்த கேள்வி கிடையாது. மனசுக்கு படுமா இல்ல மூளைக்கு படுமா, நாங்க என்ன யோசிப்போம்? இதெல்லாம் ஒரு மார்க்கமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? பெத்த பிள்ளையா இருக்கும்படி எந்த யோசனையும் இல்லை. அடுத்த ஸ்டெப் போக இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிபட்டார்கள், அறுக்க ரெடி ஆயிட்டார், கத்தி எடுத்தார்கள். குர்ஆன் சொல்லுது, ஃபலம்மா அஸ்லமா, அவங்க ரெண்டு பேரும் வழிபட்டார்கள், ரெண்டு பேரும் வழிபட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா நீங்க குர்ஆனா அல்லாஹ் சொல்றானா வஹ்யா, அறுத்து போடு. சுப்ஹானல்லாஹ், மகனும் பாப்பாக்கு ரெண்டு பேரும் வழிபட்டார்கள் என்பதாக. இப்ப வழிபட்ட பின்னால அன்பிக்கினியவர்களே, இத்தாத் என்பது லேஸ் அல்ல. மனசுக்கு விருப்பம் இல்லாட்டியும் வழிபட்டு நடக்கிறது லேஸ் இல்ல. அல்லாஹ் சொல்றா, அதுக்கு கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் என்ன தெரியுமா? முதலாவது கிஃப்ட், இத்தாத்துக்கு கொடுக்கிற முதலாவது கிஃப்ட், உங்களோட துஆவை நாங்க ஏற்றுக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், வழிபட்டால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் வழிபடுறேன், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். ஆனா நீ எனக்கு ஒன்று செய்யணும் யா அல்லாஹ். துஆ செய்றான், வழிபட்டுட்டேன், துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு ஒன்று செய். என்ன செய்யணும்? என்னைய பத்தி பின்னால வர்றவங்க பேசணும், என்னைய பத்தி பின்னால வர்றவங்க பேசணும். அல்லாஹ் சொன்னான், வவஹப்னா லஹும் மிர் ரஹ்மத்தினா, எங்கட ரஹ்மத்தால எங்கட இரக்கத்தால, வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா, நாங்க உலகத்துல அவருடைய பிரஸ்தாபத்தை உயர்த்தி வச்சோம், தூக்கி வச்சிருக்கிறோம். முஸ்லிம்கள் நாங்க மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறது இல்லை, யூதர்களும் இப்ராஹிமை பேச வச்சோம், யூதர்களும் பேசுறாங்க. நஸ்ரானிகள் இடத்திலையும் இப்ராஹிமை பேச வச்சோம், முழு உலகத்திலையும் பேச வச்சோம். எது மாதிரி எது வரைக்கும் கண்ணியப்படுத்தினோம் தெரியுமா? மீச வெற்றோம், மீச சுன்னத்தலையா, மீச வெற்றோம் சுன்னத்தலையா. அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது மீச வெற்ற சுன்னத்தை கத்தரிக்கிற கஸ்ஸு ஷாரிப், இத கூட விட்டு வைக்கல. அல்லாஹ் கண்ணியப்படுத்தின முதலாவது மீசை கத்தரிக்கிற சுன்னத்தை உலகத்தில் உருவாக்கிறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மீசை கத்தரி, தாடிய வளர்க்கிற சுன்னத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நகம் வெற்ற சுன்னத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹத்ரா செய்த சுன்னத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் எதுலையுமே வீணாக்கல்ல. என்ன செஞ்சாங்க? சொன்ன உடனே அல்லாஹ் அந்த ஆயத்தை பிரிக்கலங்க, அதான் விசேஷம். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் என்ற ஆயத்து இருக்குதே, அவருடைய ரப்பு அவரிடத்துல இப்ராஹிம் நீங்கள் வழிபடுங்கள், அடிபணியுங்கள் என்று சொன்னவுடன், சொன்ன மாத்திரத்தில் இப்ராஹிம் சொன்னாங்க, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எல்லாம் நான் வழிபட்டுட்டேன். அல்லாஹ் அந்த ரெண்டு விஷயம் பிரிக்க இல்லை, ஒரே ஆயத்துல சொல்லி முடிக்கிறார். சூரத்துல் பக்ராவுடைய 131வது ஆயத், ஒரே ஆயத்துல ரெண்டையும் சொல்றாரு. அந்த அளவுக்கு கூட டைம் கொடுக்க இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யோசிக்கவே இல்லைங்க, யோசிக்கவே இல்லை, ஒட்டுநடியாக ரெடி ஆயிட்டாங்க. நான் ரெடியா. அன்பானவர்களே, முதலாவது அல்லாஹ் தார கிஃப்ட் என்ன தெரியுமா? முதலாவது அல்லாஹ் தார கிஃப்ட் வழிபட்டோம் என்றால், பிள்ளைகளே, அன்பிற்கிற வாலிபர்களே, வழிபட்டுவோம் என்றால் சில நேரங்கள மனசுக்கு பிடிக்கிறது இல்ல, பாப்பா சொல்றது உம்மா சொல்றது வித்தியாசமா இருக்குது, எனக்கு வேற வேலை செய்யணும், ஆனா ஸ்கூல்ல சொல்றது வேற மாதிரி இருக்குது. தலையை குனிஞ்சிட்டு வழிபட்டா முதலாவது அல்லாஹ் தார கிஃப்ட், நான் கேட்கிற துஆவை கபூல் செய்றான், கேட்கிற துஆவை கபூல் செய்றான். கைய ஒசத்துறது தாமதம், அல்லாஹ் கபூல் செய்றான். கைய ஒசத்துறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வழிபடுவோம், குடும்பமாக பெற்றோருக்கு வழிபடுவோம், பெற்றோருக்கு வழிபடுவோம், ஊராக நிர்வாகத்துக்கு கீழால வழிபட்டு நடப்போம், நிர்வாகம் அதுக்கு மேல யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு வழிபட்டு நடப்போம், வழிபடுவோம். சில நேரம் எங்களுக்கு விருப்பம் இல்லாத நடக்கும், விருப்பம் இல்லாத நடக்கும். என்ன முடிவு இது செய்யறாங்க, இது என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது, மனசாட்சிக்கு விரோதமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை மறந்துடுவானவா? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஒரு சாதாரணமாக யோசிக்க கூடியவருக்கு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில முஸ்லிம்கள் ஃபெயில். அங்க வெளியாக்கப்பட்ட அந்த கெசட் இருக்குதே, அதுல இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க இறுக்கமாகத்தான் இருந்தது. உங்களோட புறத்திலிருந்து யாரும் வந்தா நாங்க விட மாட்டோம், எங்களோட புறத்திலிருந்து வந்தா நீங்க அனுப்பி வைக்கணும், கட்டாயமாக அனுப்பணும், யாரையும் வச்சுக்கொள்ளலாம் இப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுக்கப்பட்ட எல்லாமே முஸ்லிம்களுக்கு பாதகமான விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்தாங்க, பொறுமை இல்லாம போயிட்டு ஒரு கட்டத்துல பொறுமை இல்லை. கேட்டாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்ன்ற ஒருத்தன் இருக்கிறானா? சொன்னாங்க, ஆமா இருக்கிறான். யார சொல்லலாம், அவனை நம்புறவங்களுக்கு என்ன கொடுப்பான்? அவங்கள நம்புறவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. யார சொல்லலாம், நான் மௌத்தா போனா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். யார சொல்ல, இவங்களுக்காக வேண்டிய என்னத்துக்கு பின்னுக்காக பட்டவர்த்தனமா தெளிவா கண்முன்னுக்கு விளங்குது, நடக்கிறது அநியாயம், அப்பட்டமா விளங்குது. என்னத்துக்கு இவங்களுக்கு தலைக்கூடியவனும் வாங்க, யார சொல்லலாம், வெட்டொண்டு துண்டு ரெண்டு யுத்தம் செய்வோம், யுத்தத்தால் முடிவுக்கு வருவோம். யார் இடத்துல சொல்றா? ரசூலுல்லாஹ் இடத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க,
கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க. தலக்கு ஏலா அந்த அநியாயத்தை பார்த்து கொத்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ சொல்லலாம், நீங்க சொன்னீங்களே தவாப் செய்வோம் என்று சொன்னீங்களே, தவாப் செய்யலையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா நீங்க தவாப் செய்வீங்க, நீங்க தவாப் செய்வீங்க, நீங்க காபாவை தவாப் செய்வீங்க. எப்படி தவாப் செய்யற? இனி போவேலாதே. நான் உங்களுக்கு இந்த முறை செய்வேன் சொன்னேனா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க இந்த முறை நீங்க தவாப் செய்வேன் சொன்னேனா? நிச்சயமாக அடுத்த முறை நீங்க தவாப் செய்வீங்க. ஏலா கொத்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டிய, உமர் நான் அல்லாஹ்வுக்கு எப்பயுமே மாற்றம் செஞ்சது கிடையாது. வலைஸ அஸி ரப்பி, எந்த கட்டத்திலையும் ஏண்ட ரப்புக்கு நான் மாற்றம் செஞ்சதில்லை. ஏண்ட ரப்பு எனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டான். வஹுவ நாஸிரும் பி, அவன் சொன்னதுக்கு நான் வழிபட்டிருக்கிறேன், அவன் என்னோட உதவியாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இதாஅத் செஞ்சோம் என்றா, வழிபட்டா முதலாவது கூலி, முதலாவது கிடைக்கிற கிஃப்ட் துஆ அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது அல்லாஹ் உதவியாக எங்களோட நிற்பான், ரப்பு உதவியாக நிற்பான். ரசூல் சொன்னாங்க, வஹுவ நாஸிரும் பி, எனக்கு என்ற ரப்பு உதவியாக நிற்பான் என்றாங்க. ஏலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. இதே கேள்வி இப்படியே கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, ஐயோ ரஜுல், ஏய் கொஞ்சம் கேளு அப்படின்னா, கொஞ்சம் அதிர்ச்சி சொன்னாங்க, கொஞ்சம் கேளு. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். வலைஸ யாஸி ரப்ப, எந்த கட்டத்திலையும் தன்னுடைய ரப்புக்கு மாற்றம் செஞ்சதில்லை, எந்த கட்டத்திலையும் மாற்றம் செஞ்சதில்லை. எனவே வல்லாஹு நாஸிரும் பி, அல்லாஹ் அவருக்கு உதவியாக நிற்பான் என்று சொன்னாங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒரே வார்த்தை ரெண்டு பேர்ல இருந்து வரவும் உமர் ரலியல்லாஹு தஆலா பயந்து போயிட்டாங்க. அபூபக்கர் எங்கே இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க, ஆனா பேச்சு ஒரே பேச்சு வெளியே வருது, ஒரே வார்த்தைகள் வெளியே வருது. பயந்து போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால சொல்றாங்க, நான் இந்த கட்டத்தில் இப்படி நடந்து கொள்றதை நினைச்சு 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 வருத்தப்பட்டு சதக்கா செஞ்சு கொண்டே இருந்தேன், அடிமைகளும் உரிமை விட்டு கொண்டே இருந்தேன். ஏன்? ரசூலுல்லாஹ் வழிபடுறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வழிபடுறாங்க. இந்த உமர் வழிபடாம இருக்கிறதுக்கு என்ன ஆச்சு? இந்த உமருக்கு என்ன ஆச்சு? நான் என்னுடைய நஃப்ஸுக்கு வழிபட்டுட்டேனே, என்னுடைய உள்ளத்துக்கு வழிபட்டுட்டேனே, மனசுக்கு வழிபட்டுட்டேனே, மன இச்சைக்கு வழிபட்டுட்டேனே, புத்தி சொல்றதை கேட்க ஆரம்பிச்சுட்டேனே என்று தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தான். அன்பானவர்களே, வழிபட்டாங்க, ரசூலுல்லாஹ் வழிபட்டாங்க, சஹாபாக்கள் வழிபட்டாங்க, இழைக்கப்பட்டது அநீதி என்ற பொழுதிலும் எண்ணி ரெண்டே வருஷம் 6வது வருஷத்துல ஹுதைபியா நடக்குது, அனுப்ப மாட்டோம் யாரையும் என்றாங்க. எண்ணி 2 வருஷம் முழு கண்ட்ரோலும் ரசூலுல்லாஹ் கையில கொண்டு வந்துட்டாங்க. ஃபத்ஹ் மக்கா 8வது வருஷம் முழு கண்ட்ரோலும். எங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னவங்க யாரையும் காண இல்லை, எல்லாரும் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாங்க. அபூ சுஃபியான் ஒளிஞ்சிருக்கிறார். என்ன நடக்க போகுதோ 2 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க, வழிபட்டாங்க. அன்பானவர்களே, சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், வழிபடுறீங்களா இல்லையா? இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். நாங்க சொன்னதை கேட்கிறீங்களா இல்லையா? பெற்றோர்கள் சொல்றது அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அத்தியுல்லாஹ், அல்லாஹ் வழிபடுங்க, வாத்தியுர் ரசூல், ரசூலுல்லாஹ் வழிபடுங்க. அதோட நிறுத்தல்ல, வஉலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு வழிபடுங்க. சில நேரத்தில் எங்களுக்கு நாளைக்கும் ஒரு நாள் இருக்குது இல்லையா, குர்பான் கொடுக்க நாளைக்கும் ஒரு நாள் இருக்குது இல்லையா, நாங்களும் இங்கே புறவசியம் தானே, எங்களுக்கேன் அப்படின்னு சில நேரத்தில் நினைக்கலும் வழிபடுவோம் என்பார்கள். வழிபடுவோம் இருக்குது, நாளைக்கு இருக்குது, வாரம் என்றாங்க, வழிபடுவோம். எங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்க, அரசாங்கம் சொல்லுது, வழிபடுவோம், பரவாயில்ல வழிபடுவோம், நிச்சயமாக இறைவன் வழி திறப்பான், சத்தியமாக வழி திறப்பான். பெருமனதோடு சிரமைக்கொண்டு வழிபடுவோம், நிச்சயமாக வழி திறக்க விடும். அல்லாஹ் நாளைக்கு ஃபத்ஹ் மக்காவை கொடுத்தான், எங்கட ரப்பு அதுக்கு மேல தர்றதுக்கும் சளைச்சவன் இல்லை என்பார். சாதகமாக்கி தருவான், சூழலை சாதகமாக்கி தர்றதுக்கும் அல்லாஹ் சளைச்சவன் இல்லை. அன்பானவர்களே, வழிபடுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். வழிபட்டு நடத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாக்கு சொன்ன வார்த்தை இஸ்தம்சிக்.
வழிபட்டு நடவுங்கள் சொன்னார். அல்லாஹ். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான காலத்தில் இருக்கிறோம், கட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு வழிபடுதல் என்றது மதரசாக்களில் கூட குறைஞ்சி வருது. மதரசால மிக முக்கியமாக பார்க்கறது ஒழுக்கம்தான். படிப்பை விட ஒழுக்கம் பார்க்கறது. ஏன்னா ஒழுக்கத்துக்கும் குர்ஆனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றன. ஒழுக்கத்துக்கும் குர்ஆனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது நபியுடைய குணத்தை கேட்டவர்களிடத்திலே கேட்க வந்தார்கள். ஹஜ்ரத் அம்மா ஆயிஷா இடத்துல ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹுலுகுஹு அல் குர்ஆன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆன் என்று சொன்னாங்க. அன்பு நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணமே குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்க மகத்தான உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க, நீங்க மிக உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆன். அந்த குர்ஆனுடைய குணத்தை அல்லாஹ் சொல்றான், மிக உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க. இப்படியான மதரசாக்கள்ல படிச்சு கொடுக்கப்படுறது குர்ஆன், ஹதீஸ். அப்ப இதுக்கும் குணத்துக்கும் இதுக்கும் ஒழுக்கத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இங்க கூட இந்த காலங்கள்ல வழிபடுதல் என்றது குறைஞ்சு கொண்டு போறதை நாங்கள் பார்த்து முடியும். ஸ்கூல்ல வழிபடுறது இல்லை, சார்மார் டீச்சர்ஸ்மார் சொன்னா கேட்கறது இல்லை, மனசுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு எதிர்வினையை காட்டுறதுக்கு முயற்சி செய்யறது. பெற்றோர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெற்றோர்களிடத்துல வழிபடாம ஆரம்பிச்சு இன்னைக்கு அல்லாஹ் சொல்றது வரைக்கும் வழிபடுறதை விட்டுக்கிறோம். 3 கூட்டத்தை மேல சொல்றான், அல்லாஹ்க்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, பொறுப்பானவங்களுக்கு வழிபடுங்க. உலகத்துல எங்கட பயணம் பொறுப்பானவங்க வழிபட்டு போனோம்டா ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு நாங்க அல்லாஹ் வரைக்கும் சென்றடையலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் முன்னுக்கு சொன்னது போல நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்வழி என்ன? இத்தாஅத்தான் நேர்வழி. என்னங்க நேர்வழி? எங்க இருக்கு நேர்வழி? எங்க இருக்கு? தேடி பாருங்க பாப்பா, நேர்வழி எங்க இருக்கு? நேர்வழி இத்தாஅத், வழிபட்டு போறது. எங்களுக்கு முன்னால நிறைய கூட்டம் போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால நிறைய கூட்டம் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, எங்கட பொருத்தத்தை அடைஞ்சிட்டாங்க, நீங்களும் வழிபட்டு வந்து சேர்ந்துருங்க. இத்தாத்தோட போறது. அவங்க எங்க போனா அங்கே போறது. இதுல மூளையை போடுறதுக்கோ அல்லது மாற்றம் செய்யறதுக்கோ நாங்க போயிட்டு சேர்ந்துக்க மாட்டோம். நேர்வழியில இருந்து வெளியே போயிடுவோம். ஆனா இந்த நேர்வழியில எங்கட மேப்படியா நீக்கிறானே இப்லீஸ், இவன் சொல்றான் அல்லாஹ் இடத்துல சபதமாக, யா அல்லாஹ், நீ என்னைய வெளியே அனுப்பிட்டாய், நீ என்னைய வெளியே அனுப்பிட்டாய், கேவலப்படுத்திட்டாய். சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பும் பொழுது கேவலப்படுத்தினாய். சொர்க்கத்துல இவர் இருக்கும் பொழுது இவருக்கு சொன்னது வழிபடுங்கன்னா, இவருக்கு சொன்னது இப்லீஸுக்கு என்ன சொன்னா? அல்லாஹ் சொன்னா, நீங்க சுஜூது செய்யுங்க என்றுதான் சொன்னது. அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு சுஜூத் செய்யுங்க எல்லாருக்கும் சொன்ன, எல்லாரும் சுஜூத் செய்ய. முழு பேரும் செஞ்சாங்க, இப்லீஸ் செய்யல. யோசிச்சான், இப்லீஸ் யோசிச்சான், நான் எப்படி செய்யணும்? இந்த செய்திகள் எங்களுக்கு தெரியும். செய்யல, வழிபட இல்லை, இபாதத்துக்கு மாற்றம் செய்ய இல்லை. நல்லா கவனமா கேளுங்க. இப்லீஸ் இபாதத் செய்ய மாட்டேன்னு சொல்ல இல்ல, அல்லாஹ்க்கு சொல்ல இல்லை நான் இபாதத் செய்ய மாட்டேன். இப்லீஸ் சொன்ன, நான் வழிபட மாட்டேன். ஏலா ஏலா எனக்கு ஏலாண்ட, தலையை குனிந்த, நான் குனி ஏலாண்ட. அவ்வளவு. இத்தாத் செய்ய மாட்டேன், வழிபட ஏலாண்ட. அல்லாஹ் தூக்கி வீசினான் நரகத்துக்கு. அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். வெளியே அனுப்பும் பொழுது மேப்படியான் சொன்ன வார்த்தையா, அல்லாஹ் கால ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபாஸூன், அன்சிர்னி இலா யௌமி யுபாஸூன். யா அல்லாஹ், கியாமம் வரைக்கும் என்னை நீ வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். பின்னால சொன்னான், யா அல்லாஹ் ஃபபிமா அக்வைதனி, நீ என்னைய வழிகெடுத்தாய், நீ என்னைய வழிகெடுத்தாய். எனவே நான் வல உதில்லன்னஹும் அஜ்மாஇன், சத்தியமா சொல்றேன், அத்தனை பேரையும், சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் வழி கெடுக்காம விட மாட்டேன்.
வழி கெடுக்காம விட மாட்டேன். அது மட்டுமல்ல, எப்படி வழி கெடுப்பேன்டா, எப்படி வழி கெடுப்பேன்டா, லஉஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்தி, நான் வழி கெடுக்க எங்கட ஆயுதமாக என்னத்தை பாய்ப்பேன் தெரியுமா? உலகத்தினுடைய அலங்காரத்தையும் ஆசையையும் பெருசாக காட்டுவேன். உலகத்தினுடைய மதிப்பை பெருசா காட்டுவேன். உலகத்துல பதவி, பட்டம், மரியாதை, கண்ணியம் இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக காட்டுவேன். சத்தியமாக சொல்கின்றேன், உலகத்தை அவர்களுக்கு முற்படுத்துவேன், ஆகிரத்தை மறக்க செய்வேன். அவங்க பயணிக்கிறாங்க, போயிட்டு சேர வேணும், அல்லாட்ட போயிட்டு அடைய வேணும், அதை மரணிக்கும், அதை மறக்கடிக்க செய்வேன். உலகத்தை பெருசா காட்டி 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 அதுக்காக வேண்டி அவர்கள் தயாரிச்சு அத்தனை பேரையும் வழி கெடுப்பேன் என்பதாக சொல்லுங்கள். அத்தனை பேரும் வழி. கனிமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ் சொல்றான், நீ நேரான வழியை கேளுங்க. ஷைத்தான் சொல்றான், லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், நேரான பாதையில நடுவுல உட்காருவேன், விடமாட்ட, நேரான பாதையை காட்ட விட மாட்டேன், நான் நடுவுல உட்கார்ந்து கொள்வேன். நேரான பாதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. கவனமா கேளுங்க இந்த விஷயங்களை, கடைசியா சொல்லப்படுற விஷயங்கள். நேரான பாதை அல்லாஹ் கேட்க சொல்றான். இப்லீஸ் சொல்றான், நேரான பாதையில நடுவுல உட்காருவேன். அல்லாஹ் சொல்றான், நேரான பாதை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்குது. யாருக்கு தெரியுமா இருக்குது? யாருக்கு இருக்குது? லிமன் யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யாரு அல்லாஹ்வையும் ஆகிராவையும் ஆதரவு வைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்களோ. அல்லாஹ் ஆகிரா. நான் முன்னுக்கு தலைப்பு ஆரம்பிச்சேன். கண்ணியமிக்கவர்களே, அன்புக்குரியவர்களே, நான் தலைப்பு ஆரம்பிச்சேன். எங்கட பயணம் எங்க போகணும்? எங்கட பயணம் எங்க நடக்குது? அல்லாஹ்வோட பொருத்தம் ஆகிரத்துல சொர்க்கம். அல்லாஹ்வோட பொருத்தம் ஆகிரத்துல சொர்க்கம். அல்லாஹ் சொல்றார், இந்த ரெண்டையும் ஆசை வச்சு பயணம் மேற்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில முன்மாதிரி. அல்லாஹ்வோட பொருத்தம் ஆகிரத், இந்த ரெண்டையும் பயணிக்கிறவங்களுக்கு வச்சு பயணிக்கிறவங்களுக்கு எங்கட ரசூலுல்லாஹ்ல முன்மாதிரி இருக்குது என்பதாக சொல்கிறார். இது அல்லாதது இப்லீஸ் சொல்றான், அவங்க ஆகிரத்துக்கு நான் போக விட மாட்டேன், உலகத்தை பெருசா காட்டுவேன், யா அல்லாஹ் உன்னைய வழிபடக்கூடியவர்களாக, உன்னைய கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நான் இவர்களை மாற்ற மாட்டேன். உனக்கு வழிபட மாட்டான், உனக்கு நன்றி செலுத்த மாட்டான். கலீலம் மின் இபாதிய ஷக்கூர் கலீலம் மா தஷ்குரூன், உனக்கு நன்றி உள்ள உன்னைய வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் குறைப்பேன், நான் வழிபாட விட மாட்டேன். அன்பானவர்களே, அப்ப வழிபடுறது எங்கட நப்சுக்கு இல்லை. சில நேரம் கோபம் வரும், சொல்லிக்கொள்ளணும், உனக்கு வழிபடுறது இல்ல, இப்லீஸ்ட சொல்லணும். கோபத்துல கோபம் வரும், உச்சகட்ட கோபம் வரும். இப்லீஸ்ட மேப்படியாட்ட சொல்லணும், அல் அஜலத்து மின ஷைத்தான், எனக்கு கோபம் வருது, வேகம் வருது, இது ஷைத்தான் இருந்து இருக்கிறது, உனக்கு நான் வழிபடுறது இல்லை, உனக்கு வழிபடுறது இல்லை. மனசுக்கு அநீதியை நடந்த பொழுதிலும் அல்லாஹ்க்கு வழிபட்டு பாருங்க, தலையை குனிஞ்சிட்டு சரின்னு சொல்லி பாருங்க, ரப்பு நிலைமையை சாதகமாக்கி தருவான். எனவே அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, அன்பிற்குரிய உறவுகளே, இந்த பெருநாளுடைய தினத்தில் உறவுகளுடன் சேர்ந்து பயணிப்போம், உறவுகளுடன் சேர்ந்து பயணிப்போம். பிள்ளைகளே, குழந்தைகளே, பெற்றோருக்கு வழிபட்டு நடப்போம், பெற்றோருக்கு வழிபட்டு நடப்போம், மூத்தோருக்கு வழிபட்டு நடப்போம். குடும்பத்தில் யார் எங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிபட்டு நடப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிதே எங்களுடைய பயணத்தை, இனிதே எங்களுடைய பயணத்தை சொர்க்கம் வரைக்கும், அவருடைய பொருத்தம் வரைக்கும் இட்டுச் செல்வானாக. வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும், எங்கள் அனைவருடைய இந்த பெருநாள் தினத்தினுடைய குதூகலங்கள், சந்தோஷங்கள், அதுபோன்று செய்த இபாதத்துகள், குர்பானிகள் அத்துணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் தெரிந்தோ தெரியாமலோ நடந்த அத்துணை குற்றங்கள், குறைகள் அத்துணையும் மன்னித்து மறைத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈருலகிலும் விமோச்சனம் பெற்றவர்களாக ஆக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நிலைமையை யா அல்லாஹ் பூர்த்தியான ஈமானுடன் இருக்கும் நிலைமையில தந்திரியா அல்லாஹ். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று வாய் சிரித்த
முகத்துடன் சொல்ல எங்களுக்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்தை யா அல்லாஹ் சுஜூதில் இருக்கும் பொழுதோ, யா அல்லாஹ் தவாஃபில் இருக்கும் பொழுதோ, யா அல்லாஹ் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதோ எங்களுடைய மௌத்துகளை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செய்கிறார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு வசதி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம் மௌத்துக்கு முன்னாலே எங்களுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய அடிச்சுவடுகள் பட்ட இடம் யா அல்லாஹ். ரப்பே அதையும் நாங்கள் தரிசிக்க ஆசைப்படுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய மௌத்துடைய நிலைமை யா அல்லாஹ் ஹஜ்ஜிலே தந்திரு யா அல்லாஹ், தவாஃபிலே தந்திரு யா அல்லாஹ், மக்காம் இப்ராஹிமிலே தந்திரு யா அல்லாஹ், தௌபாவுடன் நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் பிச்சலங்கள் அத்தனையும் இத்தாஅத்துள்ள வழிபட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளை மாற்று யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு உன்னுடைய ரசூலுக்கு பெற்றோருக்கும் வழிபடக்கூடிய யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை மாற்றித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் முகத்தில் கரை பூசக்கூடிய பிள்ளைகளை தந்துடாதே யா அல்லாஹ். கேவலத்தை உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளை தந்துடாதே யா அல்லாஹ். இவர் மகன் இப்படி ஆயிட்டானே என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை தந்துடாதே யா அல்லாஹ். பிச்சனங்களை கண்ணியப்படுத்தின ரஹ்மானே, பிச்சனங்களை கண்ணியப்படுத்தின ரஹ்மானே. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு காட்டித்தா யா அல்லாஹ். மற்றவர்களுடைய குறைகளை எங்களுக்கு காட்டாதே யா அல்லாஹ். யாருடைய குறைகளை பேசக்கூடியவர்கள் ஆக்கிடாதே யா அல்லாஹ். இந்த துஆக்களை அங்கீகரித்து கபூல் செய்ய யா அல்லாஹ். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.